ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் திருவேங்கடத்தை தொடர்ந்து ரவுடி சிசிங் ராஜா போலீசார் நடத்திய என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். 29வது நபராக ரவுடி சிசிங் ராஜா நேற்று கைது செய்யப்பட்டிருந்தார். ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் இதுவரை 28 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் நேற்று 29வது நபராக ரவுடி சிசிங் ராஜா கைது செய்யப்பட்டிருந்தார். இவர் மீது ஏற்கனவே 5 கொலை வழக்குகள் உட்பட 32 வழக்குகள் உள்ளன. இந்த நிலையில் போலீசாரின் பிடியிலிருந்து போலீசாரை தாக்கிவிட்டு தப்ப முயன்றதாக ரவுடி சிசிங் ராஜா சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். ஆந்திராவிலிருந்து சென்னைக்கு அழைத்து வந்தபோது காவல்துறையினரை தாக்கிவிட்டு தப்பி ஓட முயன்றதாக அவர் மீது இந்த என்கவுண்டர் நடத்தப்பட்டிருக்கிறது. போலீசார் நடத்திய இந்த என்கவுண்டரில் அவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். ஆற்காடு சுரேஷின் நெருங்கிய நண்பராக இவர் பார்க்கப்படுகிறார். 5 முறை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழும் இவர் சிறையில் அடைக்கப்பட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் முன்னாள் மாநில தலைவர் கொலை வழக்கில் இதுவரை 28 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் நேற்று கைது செய்யப்பட்ட சிசிங் ராஜா என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்.